ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசனாக விளங்கும் சேர்வராயன் மலைத்தொடரில் ஏழைகளின் ஊட்டியாக திகழ்கிறது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியான ஏற்காடு. ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலைக்கு பெயர் பெற்று விளங்கும் ஏற்காட்டில் தற்போது சீசன் களை கட்டி உள்ளது. இதற்கு சிகரம் வைத்தாற்போல அரசின் சார்பில் நடைபெற்று வரும் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி அமைந்துள்ளது. மலர் கண்காட்சியை சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். விவசாயம் காப்போம் என்ற பொருண்மையில் பல்வேறு வடிவமைப்புகள் ஆயிரக்கணக்கான மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. 75,000 மலர்களை கொண்டு உழவு மாடுகள், பசுமாடு, கன்றுக்குட்டி, ஆடு, மான், முயல், கோழி, சேவல், வாத்து உள்ளிட்ட உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் 35,000 மலர்களை கொண்டு டெடிவியர், 15,000 மலர்களை கொண்டு ப்ளூட்டோ கார்ட்டூன், 8,000 மலர்களை கொண்டு பிறை நிலவு, 10,000 மலர்களை கொண்டு இரட்டை இதயம், 25,000 மலர்களை கொண்டு வரவேற்பு வளைவு, 20,000 மலர்களை கொண்டு பெண் பரதநாட்டியம் ஆடுவது போன்ற உருவங்கள் அண்ணா பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் 45 வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. டேலியா, மேரிகோல்டு, வெர்பினா, பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் 4,500 தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்ட மலர் கண்காட்சியை காண அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் மலர்களை மொய்க்கும் மண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கேன். எல்லா ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்குது. செடிஸுமே நிறைய வெரைட்டியான செடிஸ் நிறைய இருக்குது. உள்ளார வந்து பார்த்தா அது ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளவர் ஷோவாக இருக்குது. பூக்களை வச்சு அழகாக செஞ்சுருந்தாங்க. செடி பேஸ்லேயே பூக்களை வச்சு அதிகமாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூக்கள்லேயே வித்தியாசமான எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டெடிபியரில் பண்ணியிருக்காங்க, மாட்டு வண்டியில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. தொடர் பனிமூட்டம், தொட்டு செல்லும் இதமான காற்றுடன் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் ஏற்காட்டின் பூங்காக்கள் மக்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளன. மன அழுத்தம் நீங்க மலர்களை சந்திப்பதே தீர்வு என நினைப்பவருக்கு சிவப்பு, மஞ்சள், பச்சை மட்டுமல்ல அனைத்து வண்ணங்களிலும் அமைதியையும் ஆச்சரியத்தையும் இந்த மலர்வனம் அள்ளித்தருகிறது என்றால் அது மிகையல்ல. ஏற்காட்டில் நடைபெற்று வரும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.